வடுவாறை ஆரம்ப சுகாதார நிலையம் வளாகத்தில் வேலி ஓடும் பணியும் மரக்கன்றுகள் வைக்கும் பணியும் துவக்கியுள்ளோம். இதுவரை நடவு செய்த மரங்களின் எண்ணிக்கை 6500 என்று பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறேன். வனத்துக்குள் திருப்பூர் பாகம் 2, 3, 4, 5, 6, 7 13,10,000 நட்டு முடிச்சு இன்னைக்கு 8ஆம் பாகம் துவங்கி இருக்கிறோம். 79 வகை பறவைகள் இருக்கு. அதுல 3 பறவைகள் அடர் கானகங்கள்ல மட்டும்தான், ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல மட்டும்தான் இருக்கும். அது இப்போ வனத்துக்குள் திருப்பூர் சைட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விண்ட் பிரேக் லோன் கேஷுரினான்னு சொல்லி காற்று தடுப்பான் சவுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த காற்று தடுப்பான் சவுக்குக்கு நர்சரி லைசன்ஸ் வனத்துக்குள் திருப்பூர்ல வாங்கியிருக்கோம். திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற நஞ்சராயன் குளத்தின் பறவைகள் சரணாலயமாக மாற்றுவதற்காக தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து அதை இப்போ பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு செடி நடுறதுக்கு ஆரம்ப காலங்களில் 125 ரூபா ஆனது. ஆஃப்டர் 8 இயர்ஸ் எங்களுக்கு 65 ரூபா தான் ஆகுது அப்படின்னாரு. ஸோ அந்த திருப்பூருக்கே உள்ள அந்த பிஸ்னஸ் மைண்ட் அது இருக்குது. அதை நீங்கள் மரம் நடுறதுக்கு பயன்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ மர நடுவில் ஒரு ரிச்சுவல் மாதிரி இல்லாமல் அதை ஒரு பூஜை போட்டு அதை நம்முடைய கலாச்சாரமும் மரங்களை நேசிக்கிற தன்மையை எப்படி பிணைந்திருக்கு அப்படிங்கிறத நாங்களும் கற்றுக்கிட்டோம். ஸோ அதுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். வடுவலை மயானம் 3 ஏக்கர் விசல் முள் காடாக வளர்ந்து புதர் மண்டி கிடந்து அதை சுத்தம் செய்யும் போது எங்களுக்கு இறைவனாக மலை உடுமலை அவை சங்கம் ஜவஹர் மௌனகுருசாமி கருணாநிதி வர்ஷினி இளங்கோ அவர்கள் மூலம் வனத்துக்குள் திருப்பூர் சுரேந்திர அவர்களை அறிமுகமானது. வனத்துக்குள் திருப்பூர் மூலம் பல மரங்களை வைத்தோம். வடுவலை பள்ளி மைதானம் புதராக கிடந்ததை சுத்தம் செய்து நடைபயிற்சி செல்ல இடம் செய்து 20 மரக்கன்றுகள் வைத்தோம். தக்கபடி பாதுகாக்க வேலையும் அமைத்தோம். 2020
லிங்கநாயக்கமர் குளக்கரையில் அடமணம் அமைத்து அடற்குளம் ஆக்கினோம். இதுவும் 2021 வடுகோரையின் ஆரம்ப சுகாதார நிலையம் வளாகத்தில் வேலி ஓடும் பணியும் மரக்கன்றுகள் வைக்கும் பணியும் துவக்கியுள்ளோம். இதுவரை நடவு செய்த மரங்களின் எண்ணிக்கை 6500 என்று பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு பணிகளும் செடிகள் வளர்க்க 100 நாள் பணியாளர்களின் சிறப்பான பணியில் நடைபெற்றது என்பது இந்த விழாவில் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் வனத்துக்குள் திருப்பூர் சிவராம் ஐயா அவர்கள் வடுவளைத்தில் இந்த உதவி செய்வதற்கு பலத்த கைவாசல்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் ஊராட்சி சார்பாகவும் பல ஆயிரங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மரம் வைக்கிறதுக்காக இவ்வளவு பேர் கூட்டம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய மரியாதை. நம்ம அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே எல்லாரும் கூடியிருக்கோம். இதை வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் அப்படின்றார். எது அரணா இருக்கும் ஒரு மனிதனுக்குன்னா, முதல்ல அவர் சொல்றது மணி நீரும்ங்கிறார், தண்ணியை சொல்றார். மண்ணும் அப்படிங்கிறார், விவசாயிகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. மலையும் அப்படிங்கிறார், ஹில்ஸ், நம்ம அதை குவாரி கிரானைட்டுன்னு இப்போ அழிச்சிட்டு இருக்கோம். அணி நிழல் காடும் அப்படின்றார் திருவள்ளுவர். அணி நிழல் காடு. ஒரு நாடு சுபிட்சமாக இருக்கணும்னா இதெல்லாம் வேணும்னு வள்ளுவர் எப்போ சொல்லியிருக்காருங்க, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி. நம்ம பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தமாக தான் இந்த வனத்துக்குள் திருப்பூர். இதில் பெருமைப்படுறதுக்கு விஷயமே இல்லைங்க. நம்ம நிறைய தவறுகள் பண்ணியிருக்கோம். திருப்பூர் மாவட்டத்தில் தொழில் வளர்த்துறோன்ற பேரில் நிறைய இயற்கை செல்வங்களை அழிச்சிட்டோம். அதை திருப்ப மீட்டெடுக்கிற ஒரு சின்ன முயற்சி தான் வனத்துக்குள் திருப்பூர். கலாம் ஐயாவோட நினைவாக 1,00,000 மரம் நட்டு அவருக்கு ஒரு நன்றி அஞ்சலி செலுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக அவரோட இறுதி ஊர்வலத்தில் அந்த மேடையில் ஒரு சபதம் ஏற்றுட்டோம். இங்கே பலர் இருக்காங்க நண்பர்கள். அவர் நினைவாக 1,00,000 மரம் நட்டு வளர்க்கலான்னு. அதனோட நிறைவு விழாவில் மரம் நட்டுறதுக்கு எதுக்கு நிறைவு விழான்னு நண்பர்கள் எல்லாம் கேட்டதுனால தொடர்ந்து வனத்துக்குள் திருப்பூர் பாகம் 2, 3, 4, 5, 6, 7 13,10,000 மரம் நட்டு முடிச்சு இன்னைக்கு 8ஆம் பாகம் தொடங்கி இருக்கோம். 10,00,000 மரம் நட்டு முடிச்சோன்னா ஒரு சூழல் ஆய்வு பண்ணோம். டாக்டர் சலீம் அலி ரிசர்ச் சென்டர் ஆஃப் ஆர்னித்தாலஜின்னு கோவையில் இருக்குது. அவங்க அந்த ஒரு 10 ஆய்வாளர்கள் ஒரு நீண்ட ஆய்வு, கிட்டத்தட்ட 8 மாதம் ஆய்வு பண்ணதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான தகவல்கள். அதாவது 79 வகை பறவைகள் இருக்குது. அதில் 3 பறவைகள் அடர் கானகங்களில் மட்டும்தான், ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கும். அது இப்போ வனத்துக்குள் இருக்கிற சைட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்கு வந்தாங்கன்னா, சந்தன பழத்து டேஸ்ட்டுக்காக வந்திருக்காங்க. சந்தன மரம் வச்சோம், 5 வருஷத்தில் பழம் பழுத்துருச்சு. அதை சாப்பிட்றதுக்காக ஒரு 3 ரேர் பேர்ட்ஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க. வாழை நடுறவங்களுக்கு அந்த சூறாவளி காற்றுல நிறையா வாழை மரங்கள் சேதமாகுதுங்கிறதுனால இப்போ IFGDBயில் வின் பிரேக் லோன் கேஷுரினான்னு சொல்லி காற்று தடுப்பான் சவுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த காற்று தடுப்பான் சவுக்குக்கு நர்சரி லைசன்ஸ் வனத்துக்குள் திருப்பூரில் வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு சவுக்கு அங்கே வாங்கினா 25 ரூபா. வனத்துக்குள் திருப்பூரில் அதை நம்ம இந்த வருஷம் ரைஸ் பண்ணி இலவசமாக விவசாயிகளுக்கு, அது பார்டர் கிராஃப்ட், நீங்கள் 25 ரூபா பணம் கட்டி புக் பண்ணி 3 மாதம் கழித்து அங்கே போய் நீங்கள் வேன் வச்சு எடுத்துகிட்டு வரணும். வனத்துக்குள் திருப்பூர் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபீல்டில் வச்சு நட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். இது எல்லாமே முற்றிலும் இலவசம். இப்போ சொன்ன 13,10,000 ஒரு கார்பரேட்டில் CSR ஃபண்ட் வாங்குறத இங்கே விவசாயியோட ஃபார்ம் லேண்டுக்கு கொடுத்துட்றோம். வைக்கிற மரங்கள் எல்லாம் எந்தெந்த ஃபீல்டுன்னு சொல்லி GPS லொக்கேஷனோட, லேட்லாங் லொக்கேஷனோட வருஷம் வனத்துறைக்கு கொடுத்துட்றோம். என்ன காரணம்னா, திருப்பூர் மாவட்டம் தமிழகத்திலேயே முதன்மை பசுமை மாவட்டமாகணுங்கிறத நம்மளோட கனவு. கூடிய விரைவில் நடக்கணும்னு நினைக்கிறோம். இன்னும் ஒரு 2-3 வருஷம் நம்ம இதை வைக்கும்போது மரம் 85% எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது திருப்பூர் பனியனுக்கு மட்டும் பேர் இல்லை, பசுமைக்கும் பேர் வாங்கணுங்கிறத நம்மளோட நோக்கம். கூடிய விரைவில் நம்ம அதுலேயும் வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். அறப்பொருள் வேளாணகம்னு ஒரு இயற்கை வேளாண்மைக்கு பயிற்சி பள்ளி நம்மாழ்வார் ஐயா சொல்லி கொடுத்துட்டு போன நஞ்சில்லா வேளாண்மை. இது இது வரைக்கும் ஒரு 200 விவசாயிகளை ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு உருவாக்கியிருக்கோம். அந்த முயற்சியும் தொடர்ந்து நடந்துட்டு. இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஆச்சுன்னா, சிவராம்ங்கிற தனி மனுஷனால் இல்லை, வனத்துக்குள் திருப்பூர்னு ஒரு அமைப்பு, வெற்றி அமைப்புக்கு கீழே ஒரு ப்ராஜெக்ட். அந்த வனத்துக்குள் திருப்பூர் உரிமையாளர் யாருன்னா நீங்கள் எல்லாம் தான் உரிமையாளர்கள். உங்களால தான் அது சாத்தியம்.
இந்த திட்டம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. தினமலர் நாளிதழ் அவங்க முதுகில் தான் வந்து 8 வருஷமாக சவாரி பண்ணுறோம். தினமும் ஒரு ஃபீல்டிலும் அந்த ஃபார்மர் ஃபேமிலியோட ஃபோட்டோவோட என்ன ஸ்பீசிஸ் வச்சோம், எத்தனை ஸ்பீசிஸ் வச்சோங்கிறத ஒரு 1/4 பக்க செய்தியாக தொடர்ந்து 7 வருஷமாக எழுதிட்டு வந்துட்டு. சுருளியப்பன் சார் எப்பவுமே குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை வந்து சொல்லவும் மாட்டோம், பாராட்டவும் மாட்டோம். இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டு முன்னாடி மகிழ மரத்தில் வந்து மாவு பூச்சி வந்துருச்சு, என்ன மருந்து அடித்தாலும் சரியாகலை, இதுக்கு வைத்தியம் சொல்லுங்கள் சுருளியப்பன் சார்னு 250 பேர் உரிமையோட ஒரு டாக்டர்கிட்ட ஃப்ரீ கன்சல்டேஷன் வாங்குவோம். இங்கே இருக்காங்க திண்டுக்கல் இணை இயக்குனர் வேளாண் துறை, அவர் இன்றைக்கி திண்டுக்கல்லேருந்து இந்த நிகழ்வுக்காக வந்திருக்காங்க. இதில் என்ன பியூட்டின்னா 7 வருஷம் அவர் சண்டே வனத்துக்குள் திருப்பூர் டெடிகேட்டட் சார். அவரோட காரில் அவர் டீசல் போட்டு வருவார் சார். இது வரைக்கும் யாருக்கிட்டையும் வந்து 100 ரூபா கன்சல்டன்சின்னு வாங்கினதில்லை, டீசலு கூட வாங்கினதில்லை சார். எல்லாம் அன்புல நடக்குது, அதுதான் இங்கே ஆச்சரியம். நம்ம குழந்தைகள்லாம் நோய் இல்லாமல் நல்ல வண்ணம் வாழ ஆகச்சிறந்த ஒரு திருப்பூர் மாவட்டத்தை உருவாக்குவதே வனத்துக்குள் திருப்பூர் வெற்றியோட நோக்கம். இதே மாதிரி தொடர்ந்து எல்லாரும் இணைஞ்சிருந்து அழகாக இந்த பயணத்தை கொண்டு போகலாங்கிற செய்தியை சொல்லிட்டு நல்ல ஒரு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. திருப்பூரில் வனம் அப்படி சொல்லாமல் வனத்துக்குள்ளவே திருப்பூர் இருக்கிறது அப்படி ஒரு சொல்கிறத ஒரு பெருமையான ஒரு விஷயம். இந்த மேடையில் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். கடந்த ஒரு 10 ஆண்டுகள் 2012 முதல் கொண்டு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற நஞ்சராயன் குளத்தின் பறவைகள் சரணாலயமாக மாற்றுவதற்காக தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்து அதை வந்து இப்போ பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நான் இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் அமைப்போட பேராக வெற்றி. ஸோ நாங்கள் திருப்பி அதை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. வி ஆல்வேஸ் விஷ் யூ a grand success in each and every endeavor. Thanks a lot. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமத்தில் வந்து மரம் நடு விழா அப்படின்னு தான் எனக்கு வந்து அழைப்பு கொடுத்தாங்க. ஆனால் இவ்வளோ ஒரு பெருவிழாவாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ இது வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. கடந்த 8 வருடமாக வந்து உங்களுடைய வெற்றி பாதை, ஸோ அந்த பாதையை வந்து நாங்கள் பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்னென்னா வந்து வனத்துறையில் நாங்கள் செய்ய வேண்டிய பணிகளை வந்து நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக செஞ்சிட்ருக்கீங்க. அதுவும் வந்து ரொம்ப அதை ஒரு தொழில்நுட்பத்தோடு வந்து நீங்கள் செய்வீங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருந்தார் அவர், ஒரு செடி நடுறதுக்கு வந்து ஆரம்ப காலங்களில் வந்து 125 ரூபா ஆனது, இப்போ வந்து நாங்கள் வந்து ஆஃப்டர் 8 இயர்ஸ் வந்து எங்களுக்கு 65 ரூபா தான் ஆகுது அப்படின்னாரு. ஸோ அந்த திருப்பூருக்கே உரிய அந்த பிஸ்னஸ் மைண்டு அது இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து மரம் நடுறதுக்கு பயன்படுத்துறீங்க. ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. 1 கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க போன வருஷம். பணம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. எத்தனை பேருக்கு வந்து அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்? பசுமை பரப்பை அதிகப்படுத்துவதற்காக நம்ம ஹார்ட் ஏர்ன்டு மணியை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு நல்ல எண்ணம் வரும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. மற்ற இடங்கள்லாம் இந்த மாதிரி இல்லை. கோயம்புத்தூரில் ஒன்றும் பண்ண முடியலன்னு நான் கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால இதே மாதிரி கோயம்புத்தூருக்கும் பண்ணணும், அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும்னு கேட்குறேன். இந்த தருணத்தில் உங்களுக்கு வந்து இந்த மாடல் எப்படி நீங்கள் இதை பண்ணீங்க? ஹவு யூ ஆர் ஏபிள் டு அட்ராக்ட் சோ மெனி பீப்புள்? நான் பார்க்குறேன் உங்கள் வாலண்டியர்ஸ் மட்டும் இல்லாமல் வில்லேஜஸ்ஸு, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருக்கவங்க, பிடிஓஸு, டாக்டர் வந்திருக்காரு, இந்த பக்கம் வந்தார் டாக்டர் அப்படியே வந்திருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி வந்து நிறைய ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். ஸோ முன்னாலும் இன்னாலும் வந்து ஒரே மேடையில் இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள், அனைத்து நல்ல உள்ளங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒருங்கிணைத்து கொண்டு போகிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதுக்கு வந்து முதற்கண் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிறுவனருக்கும் அவருடைய வாலண்டியர்ஸுக்கும். இங்கே அவர் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் இங்கே வந்து விட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக, அதே மாதிரி நம்ம கலாச்சாரம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் நீங்கள் எங்களுக்கு காமிச்சிட்டீங்க. ஸோ மர நடுவில் வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி இல்லாமல் அதை வந்து ஒரு பூஜை போட்டு அதை வந்து நம்முடைய கலாச்சாரமும் மரங்களை நேசிக்கிற தன்மையை வந்து எப்படி பிணைந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நாங்களும் கற்றுக்கிட்டோம். ஸோ அதுக்கும் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்ட வனவலர் துடிப்பான மாவட்ட வனவலர், அவர் கூட வந்து ஏசிஎஃப் துடிப்பாக இருக்கார். ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. நம்ம அனைவரும் ஒருங்கிணைந்து, அதாவது டெமோக்ரஸினா என்ன? ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களாலேயே மக்களுக்காக எந்த ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தினாலும் அந்த திட்டம் வந்து கண்டிப்பாக
உங்களுடைய வெற்றி அமைப்பு மாதிரி பல்வேறு வெற்றிகளை நமக்கு வந்து தேடி தரும். ஸோ அதனால் வாய்ப்புக்கு நன்றி கூறி நீங்கள் மென்மேலும் பல்வேறு வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.